அன்பு நண்பர்களுக்கு அன்புலாகின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை எல்லா வித பருப்பும் போட்டு அடை தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்ன ரேஷியோவில் ஊற வைக்கணுன்றதுக்கு அளவு சொல்லுவாங்க. இப்போது ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு உலக்கு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவு துவரம்பருப்பு, எந்த டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுக்கீங்களோ அதே டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, அதே டம்ளர் அளவு கடலைப்பருப்பு. இது மூணு சேர்ந்து ஒரு உலக்கு வர அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை இப்போ இந்த அரிசியோடு சேர்த்து தட்டிடலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். மாவு அரைச்சிட்டு தோசை ஊற்றலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நல்லா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய்க்கு ஒரு டிப்ஸு, தேங்காவை டைரெக்டாக கிரைண்டரில் போட்டிங்கன்னா அரைக்க லேட் ஆகும். அதனால மிக்ஸி ஜாரில் போட்டு பூ திருவுற மாதிரி ஒரு தடவை திரிச்சிட்டு அதை கிரைண்டரில் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல சீக்கிரம் அரைஞ்சிரும். இப்போ மிக்சியில் தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அரிசியும் பருப்பும் அரைய போட்டிருக்கோம் கிரைண்டரில். இதோட இப்போ 15 வத்தல், அதுவும் ஊற வச்சுருந்தது, அதையும் போட்டாச்சு. இப்போ திருவின தேங்காவை போட்டுக்கலாம். இதோட இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், எல்லாம் மாவு நல்லா பட்டா அரையட்டும். மாவு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் கடைசியில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா அரையட்டும். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். கிரைண்டரில் மாவு அரைஞ்சிட்ருக்கு. அந்த டைம்லேயே இங்கே ஒரு பொரிக்காஞ்சட்டி வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. அதோட வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த பதத்தில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவில் தனியாக உப்பு போடணும், வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட இப்போ முருங்கை இலை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்க இலையை சேர்த்துக்கலாம். முருங்கை இலை நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவுக்கு இப்போது 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா அடுத்த கூட ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு அதிகமாகிடாமல். வெங்காயத்துலேயும் உப்பு போட்டாச்சு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு. இப்போ வெங்காயமும் முருங்கை இலையும் நல்லா வதங்கிருச்சு. இதை இதோட மாவோடு சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும். தோசை மாவு கலக்கிற மாதிரி கலந்திங்கன்னா அடை தோசைக்கு ஊற்றி எடுக்க முடியாது, திருப்பி போட முடியாது, பிஞ்சிரும். இப்போது கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் தோசைக்கு வார்த்துக்கலாம். ரொம்பவும் பேப்பராலாம் அடை தோசைக்கு இழுக்க முடியாது. லைட்டாக தின்னமாக தான் இருக்கும். எண்ணெய் காட்டிக்கோங்க. நெய் வேணுன்றவங்க நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க பல்லுக்கு மெதுவாக வேணும்னா அரிசியோடு சேர்ந்து கொஞ்சம் உளுந்து போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அடை தோசை. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், கிறிஸ்பியாக இருக்கணும்னா அரிசி பருப்பு மட்டும் போட்டு அரைங்க, உளுந்து போட வேண்டாம். ஒரு சைடு நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா முருகலாக வேகட்டும். 2 சைடும் நல்லா முருகலாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சூடாக செஞ்சு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வடை மாதிரி இருக்கும். குழந்தைங்க கூட 2 வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன், பருப்பில் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது, அரிசியில் கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது, முருங்கை இலையில் அயன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரிச்சான டயட் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுங்க.
நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பொரிகடலை வச்சு கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஜாமு, கெச்சப்பு அதோடலாம் கொடுக்கலாம், விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேன் வச்சு கூட கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மலரும் அன்பு விலாக்ஸ்.